உங்க எனர்ஜி ரொம்ப அடி வாங்கியிருக்கா? உங்க எனர்ஜி ரொம்ப ட்ரைன்டா இருக்கா? ஒரு மாறி இருக்கு, எனக்கு பாசிட்டிவாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்க எனர்ஜியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு 2 விஷயத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்களோட எனர்ஜி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், செல்ஃப் கேர், சேயிங் நோ டு அதர்ஸ். அதாவது உங்க எனர்ஜி ட்ரைன் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும், யார் உங்ககிட்ட வந்து ஏதாவது செய்ய சொல்லுவாங்க, அதை செஞ்சா கண்டிப்பா உங்க எனர்ஜி ட்ரைன் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க, ஒரு வேலையா கூட இருக்கட்டுமே. ஆனா நீங்க பண்ணக்கூடாது. உங்க எனர்ஜிக்கு ஒத்து வராத எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ நீங்க அவங்க கிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நோன்னு சொல்லிடணும். இது ஒரு விதமான செல்ஃப் கேர். பாத்தீங்கன்னா உங்களை நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்க கேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ மற்றவங்களுக்கு உங்க எனர்ஜி ட்ரைன் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் நோ சொல்லிடுங்க. அப்போ உங்களை நீங்க கேர் பண்ணிப்பீங்க. 2வது பாயிண்ட், செல்ஃப் பவுண்டரிஸ். அதாவது சுய கட்டுப்பாடுன்னு கூட சொல்லலாம். ஸோ எதா இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்டு நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி ஒரு நபரா இருக்கட்டும், ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு பவுண்டரிஸோட நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட எனர்ஜி எப்பவுமே ப்ரொடக்டிவா இருக்கும், ட்ரைன் ஆகாது, நெகட்டிவான விஷயங்களுக்கும் போகாது. அப்போ இந்த சுய கட்டுப்பாடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் பவுண்டரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யாரெல்லாம் மெயின்டைன் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களோட எனர்ஜியை காப்பாத்திக்க முடியும், ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க இந்த 2 விஷயத்த மெயின்டைன் பண்ணி உங்களுடைய எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பா எஸ்ன்னு டைப் பண்ணி ஐ ப்ரொடெக்ட் மை எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது மாதிரியான நிறைய மெசேஜஸ் பார்க்கறதுக்கு.